ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு. அவர்கிட்ட 2 பானைகள் இருந்துச்சு. அந்த பானைகள் மூலமா தான் அவரு தினமும் தன்னோட வீட்டுக்கு தேவையான தண்ணீரை ஆத்துல போய் எடுத்துட்டு வருவாரு. அதுல ஒரு பானை அழகா இருந்துச்சு, நல்லா எந்த ஒரு குறைகளும் இல்லாம அழகா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பானை சின்ன சின்ன விரிசல்கள் வச்சு கொஞ்சம் கோணல் மாணலா இருந்துச்சு. ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வரும்போது அவருக்கு கொஞ்சம் சலிப்பா இருக்குன்னு ஒரு மரத்துக்கடியில 2 பானையும் இறக்கி வச்சுட்டு அவரு கொஞ்சம் இலைப்பாடுறாரு. அப்ப 2 பானையும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிட்டு இருந்துச்சாமா. அந்த அழகா இருக்கிற பானை தன்னை பத்தி பெருமையா சொல்லுச்சாமா. நான் பாரு எவ்வளவு அழகா இருக்கிறேன், என் மூலியமா தான் முதலாளிக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா தண்ணியும் கிடைக்குது, நானு ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம முழு தண்ணியும் இவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றேன். ஆனா நீ பாரு, உனக்குள்ள எத்தனை விரிசல், எத்தனை ஓட்டை, எவ்வளவு கோணல் மாணலா இருக்கிற அப்படின்னு அந்த நல்ல பானை அந்த ஓட்ட பானையை பார்த்து கிண்டல் பண்ணிச்சாமா. அப்ப அந்த ஓட்ட பானைக்கு ரொம்ப கஷ்டமா போச்சாமா. நம்மளால இவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, கடவுள் ஏன் நம்மளை இப்படி படைச்சாரு, எவ்வளோ கோணல் மாணலா இருக்கிறோம் நம்ம, எவ்வளோ விரிசல் நம்ம கிட்ட அப்படின்னு ரொம்ப மனவேதனைப்பட்டுச்சாமா. அப்ப அந்த வியாபாரி அந்த பானை கிட்ட சொன்னாராமா சிரிச்சுக்கிட்டே, நீ ஏன் வருத்தப்படுற? அதுக்கு அந்த பானை சொல்லிச்சாமா, என்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே சொல்லிச்சாமா. உடனே அந்த முதலாளி, நம்ம திரும்பி போகும்போது நீ அந்த வழியெல்லாம் பார்த்துட்டே வா அப்படின்னு சொன்னாராமா. 2 பானையை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்ப போனாராமா. அப்ப அந்த பானை வழியெல்லாம் பார்த்துட்டே வந்துச்சாமா. வழி முழுக்க நிறைய செடிகளும் மரங்களும் பூக்களுமா அந்த இடமே ரொம்ப அழகா இருந்துச்சாமா. இப்ப வீட்டுக்கு வந்த முதலாளி 2 பானையும் இறக்கி வச்சுட்டு அந்த பானை கிட்ட சொன்னாராமா, வழியெல்லாம் பார்த்துட்டு வந்தியான்னு கேட்டாராமா. அந்த பானையும் சொல்லிச்சாமா, ஆமா பார்த்துட்டு வந்த, வழியெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சாமா. உடனே அந்த முதலாளி சொன்னாராமா, இந்த வழி முழுக்க இந்த செடிகள் வளர்றதுக்கு காரணம் நீதான், நீ ஓட்டையா இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் நான் ஒரு பக்கம் ஃபுல்லா நிறைய விதைகளை போட்டு வந்த உன்னை டெய்லியும் அந்த ஒரு பக்கமா தான் தூக்கிட்டு வருவேன். உன் மூலியமா விழுந்த தண்ணினாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நந்தவனமே உருவாகி இருக்குதுன்னு அந்த முதலாளி அந்த பானை கிட்ட ரொம்ப பெருமையா அதை பத்தி சொன்னாராமா. அதை கேட்டக்கு அப்புறம் தான் அந்த பானைக்கு, நம்ம ஓட்டையா இருந்தோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்மளால எவ்வளோ பிரயோஜனம், நம்மளாலதான் இங்க இவ்வளோ செடிகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சாமா. வாழ்க்கையில எல்லாத்துக்கிட்டையும் குறைகள் இருக்கத்தான் செய்யுது, யார்கிட்ட குறை இல்லை. அந்த பானை தான் ஓட்டையா இருக்கும்னு வருத்தப்பட்டுச்சு. அதே ஓட்ட பானை கிட்ட அந்த முதலாளி என்ன சொன்னாரு, நீ ஓட்டையா இருக்கிறனாலதான் உன் மூலியமா இங்கே ஒரு நந்தவனமே உருவாச்சு. சோ என்னைக்குமே வந்து நம்ம கிட்ட இருக்க குறைகளை என்னைக்கும் குறையாவே நினைக்காதீங்க. வாழ்க்கையில நிறைவான மனுஷன் அப்படிங்கிறது யாருமே கிடையாது, எல்லாத்துக்கிட்டையும் ஒரு குறைகள் இருக்குது. நிறைவான மனுஷங்கன்னு யார் இருக்கா சொல்லுங்க? அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சவங்க அதை எப்படி நிறைகளா மாத்தணுங்கிற வழியை தேடி பிடிச்சாங்க, அதனால அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற மைனஸை பிளஸ்ஸா மாத்துற வழியை கண்டுபிடிங்க, உங்க வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.